வடமாநில தேர்தல்களில் திமுக மற்றும் தமிழ்நாட்டை தொடர்புபடுத்தி பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை செய்வது பேசுபொருளாகியிருக்கிறது. கடந்த ஆண்டு ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலின் போது பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தி அந்த மாநிலத்தில் கோலோச்சியிருந்த பிஜு ஜனதா தளத்தை வீழ்த்தியது பாரதிய ஜனதா கட்சி. பிஜு ஜனதா தளத்தின் மீது அனைத்து விதமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சியினர் தீவிரமாக களம் கண்டனர். குறிப்பாக ஒடிஷாவில் ஆட்சியில் இருந்த பிஜு ஜனதா தளம் கட்சியில் சக்தி வாய்ந்த நபராக இருந்த முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கு நெருக்கமான முன்னாள் IAS அதிகாரியும் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான வி. கார்த்திகேயன் பாண்டியன் மீதும் கடும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. பிரதமர் நரேந்திர மோடியும் கார்த்திகேயன் பாண்டியனை சூசகமாக தேர்தல் களத்தில் தாக்கி பேசினார். ஒடிஷா மாநில தேர்தல் பிரச்சாரம் ஒன்றில் பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில், ஜெகநாதர் ஆலய கருவூலம் தொடர்பான நிகழ்வுகளை பார்த்து ஒட்டுமொத்த ஒடிஷா மக்களும் கோபத்தில் உள்ளனர். அந்த கருவூல அறையின் சாவி தமிழ்நாட்டிற்கு சென்றுவிட்டதாக கூறுகின்றனர். இதை தமிழ்நாட்டுக்கு அனுப்பியவர்கள் யார்? கொண்டு போனவர்கள் யார்? இப்படிப்பட்டவர்களை நீங்கள் மன்னிப்பீர்களா என்றார். இது தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒடிசா மக்களை தூண்டும் பேச்சு என அப்போது இங்கு இருக்கும் அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறும் பீகார் மாநில தேர்தலை முன்னிட்டு பரப்புரையில் ஈடுபட்டுள்ள பிரதமர் மோடி இதேபோன்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களில் பீகார் மக்களை காங்கிரஸ் கட்சியினர் அவமதிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதேபோல் தமிழ்நாட்டில் திமுகவினர் பீகார் மக்களை துன்புறுத்துவதாகவும் கூறியிருக்கிறார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு. ஸ்டாலின், பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பெருமைமிக்க இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது, தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இதேபோல் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தமிழகத்தில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருப்பது ஆதாரமற்ற அரசியல் நோக்கமுடையது என்று கூறியிருக்கிறார். பிரிவினையை ஊக்குவிக்கும் பேச்சை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தேச ஒற்றுமையை பேணி வரும் இச்சமூகத்தில் வடக்கு தெற்கு என்ற பிரிவினையை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் உண்டாக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தயாநிதிமாறன் MP, பொன்முடி MLA உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் தரக்குறைவாக பேசியிருப்பதை தான் பிரதமர் சுட்டிக்காட்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் இதுபோன்ற பேச்சுக்கள் பிளவுவாதத்தை மையப்படுத்தியதாகவே இருப்பதாக பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணனும் விமர்சித்துள்ளார். பீகார்ல 2005 இருந்து அதிகாரத்துல இருக்காங்க. 2005 இருந்து அதிகாரத்துல இருக்கும்போது, அதாவது நிதிஷ்குமார் அதிகாரத்துல இருக்காரு. அப்ப அந்த ஆட்சியை பத்தி நீங்க இதோட சூப்பர் ஆட்சி தராங்கலாம் சொல்ல முடியாதுங்க. அப்ப வேற என்ன சொல்ல முடியுங்களா? அங்க என்ன ஒர்க் அவுட் ஆகுன்னு பாத்தீங்கன்னா பிரிவினைவாதம் தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த பிரிவினை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மக்கள் செத்தா என்ன, மக்களுக்கு என்ன ஆனா அவர்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஒரு தேர்தல் ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான ஒரு நோக்கமா இருக்கிறது. வேற ஒண்ணுமே அது மோடி அமித்ஷானுடைய பாலிடிக்ஸ்னுடைய அந்த இது ரத்ன சுருக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் எக்கேடா கொண்டு போனாலும் எனக்கு ஒரு எலெக்ஷன் ஜெயிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கிறது. அது அதனுடைய பரிணாமங்கள் தான் பல இடங்கள்ல பார்த்து வருவோம். வடமாநில தேர்தல்களில் தமிழ்நாட்டையும் திமுகவையும் மையப்படுத்தி உருவாக்கப்படும் கருத்துக்கள் பல்வேறு கேள்விகளையும் விவாதத்தையும் எழுப்பியிருக்கின்றன.